முன்னணியினுடைய இந்து முன்னணி அரசியல் கட்சி இல்லை. எத்தனை கட்சிக்காரங்க வந்து கூப்பிட்டாலும் கூப்பிட்டுருக்காங்க, நாங்கள் வரலன்னு சொல்லிட்டோம். ஏன்னா அரசியலில் போனால் அது சாக்கடைன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். அது சாக்கடையாக இருந்தால் கூட நாம் தான் அதை தூய்மைப்படுத்தணும். இழந்த நிலப்பரப்பை மீட்போம், இழந்த இந்துக்களை மீட்போம், இழந்த கோவில்களை மீட்போம். குறிப்பாக அயோத்தியா, மதுரா, காஷி இந்த 3 கோவில்களை பற்றியும் எனக்கு நல்லா தெரியும். நான் தெரியாத விஷயங்களை பேச மாட்டேன். நீங்கள் இவ்வளவு திரளாக வந்திருக்கிறதுக்கும் பத்திரிகை நிருபர்கள் அனைவரும் இதில் ஒத்துழைக்கிறதுனால சீக்கிரமாக முடிச்சுறது மரியாதை. நன்றி. சொல்லுங்க. பாரதிய ஜனதா கட்சி வந்து இந்த 3 கொள்கைகளுக்கும் ஆதரவாக செயல்படுறாங்க. இதுக்கு ஆதரவாக செயல்பட்டால் அவங்களுக்கு நல்லது. கவர்னராக போயிருக்கிறார் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ரொம்ப உறுதியான இந்து குடும்பத்தில் பிறந்தவங்க. அவங்க கிராமத்துக்கும் நான் போயிருக்கேன். அதனால் அவங்க இந்த 3 கொள்கைகளையும் நிறைவேற்றுவார்கள் என்று நம்புகிறேன். கோயில் சிலைகள்லாம் காணாமல் போச்சு, நிறைய திருடி பண்ணாங்க. அதை வந்து இப்போ தமிழக அரசு மீட்பு நடவடிக்கைகள் இருக்குது. அது உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குங்களா? சொல்லியிருக்கலாம். எதுவுமே திருப்தி கிடையாது. திருப்தி அடையிறவன் அழிஞ்சு போவான்னு சொல்லியிருக்கு. நாங்கள் திருப்தி அடையலை. ஆனால் பொன் மாணிக்க வேலவரிடத்தில் எங்களுக்கு முழுமையான நம்பிக்கை உண்டு. அவரை அந்த இடத்துலேருந்து தூக்குறதுக்காக பெரிய முயற்சி நடந்துட்டுருக்கு. நாங்கள் கவலைப்படல, அவரும் கவலைப்படல. இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அத்துணை பேரும் ஹவாலா மோசடியில ஹவாலா பணத்தை மாத்தி கொடுக்கிற ஆதாரபூர்வமா மரியாதை பேசியிருக்காரு. சொன்ன அந்த சிறப்பு அந்தஸ்து என்ன சொல்லுது? நாடு முழுக்க இது என்ன சொல்லுது? காஷ்மீர்ல இருக்கிறவரை தவிர வேற யாருக்கும் காஷ்மீர்ல வேலை கொடுக்க கூடாது, வேற எவனும் வந்து இங்க தொழில் தொடங்க கூடாது. நிலப்பரப்பை மீட்போம், இழந்த இந்துக்களை மீட்போம், இழந்த கோவில்களை மீட்போம். இந்த 3 விஷயங்கள் தான். அதுக்காகத்தான் நாங்கள் எல்லாம் செய்யணும். எனக்கு வயசு 93 ஆச்சு. ஏன்னா நான் 17 வயசுல RSS இயக்கத்தில் இயக்க தலைவர்கள் முடிவு பண்ணாங்க, பொது மேடையில் போய் பேசுறதுக்கு ஆட்கள் வேணும், அதுக்காக நீ போயிட்டு வான்னு சொன்னாங்க. நாங்கள் எப்பவுமே கேள்வி கேட்கறது இல்லை. ஏன் கேள்வி கேட்கறது இல்லை? அவங்க மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அதனால அந்த கோவில்களை மீட்கிறது பெரிய விஷயம். அயோத்தியா, மதுரா, காஷி அயோத்திக்காக போராடாத நாள் கிடையாது.
நான் ஒரு படம் பார்த்தேன். அந்த அயோத்திய கோவிலை எப்படி இடிக்கிறாங்கிறத பற்றி அந்த படத்தை படிச்சிருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு மசூதியை நாங்கள் சுற்றுடுவோம், சுட முடியுமா? நாங்கள் எங்களுடைய கலாச்சாரம் அதுக்கு இடம் கொடுக்குமா? அதனால நாங்கள் இழந்த கோவில்களை மீட்போம், இழந்த நிலப்பரப்பை மீட்போம், இழந்த இந்துக்களை மீட்போம். இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான ஜாதிகளில் இந்துவாக இருந்துதான் மதமாறி போனோம். முஸ்லீம்களும் கிறிஸ்தவங்களும் யாரும் மதமாறி போகல. அதனால இது வாழ்க்கையில் செய்ய வேண்டிய வேலை. இறைவன் இன்னும் எத்தனை வருஷம் எனக்கு ஆயுள் கொடுத்தாலும் நான் தொடர்ந்து இந்த வேலையை தான் செய்வேன். உங்களோட தனி மனுஷன் இல்லை, இங்கே வந்திருக்கிற அத்தனை பேரும் நம்பிக்கை இருக்கிறவங்க. இந்த 3 விஷயத்தில் என்னோட கூட சேர்ந்து போராட வர வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய முருகானந்தம் அவர்கள் மாநில செயலாளராக வேலை செய்திருக்கிறார். அதனால எங்க பிறந்தாலும் கவலை இல்லை எங்களுக்கு. இந்த தேசத்தை இனிமே கூலி போட விடக்கூடாது. அது மட்டும் இல்லை, யார் தொட நினைச்சாலும் அவனால